ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரே மாதிரி லஞ்சுக்கு நம்ம கிட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக இருக்கட்டும், ஒரே மாதிரி லஞ்ச் ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்ற அவங்களுக்கும் ரொம்பவே போர் அடிக்கும், செய்கிற நமக்கும் ஒரே ரெசிபி தான் செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்கும். அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க லஞ்சுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு கைப்பிடிக்கும் அதிகமாகவே நான் கொத்தமல்லி எடுத்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லியை இப்படி சும்மா ரெண்டாக பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட புதினா கூட நீங்கள் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நான் வெறும் கொத்தமல்லி வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சுடுறது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகா கொத்தமல்லி விழுது இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இது கூட சேர்த்துடுறேன். கொத்தமல்லியோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொத்தமல்லி விழுது வதக்கும் பொழுதே இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 ஒன்றா வதங்கி வந்துடும். 2 தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்துருந்த விழுது அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த பேஸ்டோடைய பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதமும் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் இப்போவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இது கூட சாதம் சேர்த்துக்கலாம். நான் சாதத்தை வடித்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சூடாக வடித்ததுமே ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும். இப்போ வடித்த சாதத்தை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாதம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரைஸ். நான் 200 கிராம் அரிசியை நான் ஊற வச்சு சாதம் வடித்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த 200 கிராம் சாதத்தையுமே நான் போட்டுட்டேன். அதுக்கான அளவு தான் நான் எல்லாமே எடுத்த மசால். காரம் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை மதிய லஞ்ச் ஒரு வேளைக்கு நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வடித்து எடுத்துக்கிட்டோம்னா போதும், ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். மொத்தமாகவே நான் சொல்கிறேன், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முக்கியமாக நம்ம இந்த தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளியோடு சாப்பிடும் பொழுது நல்லா சூப்பராக லஞ்ச் பாக்ஸுக்கு கிட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஒரு ரைஸ் ரெசிபி செஞ்சுட்டு கூட நீங்கள் ஒரு வத்தல் அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இல்லை வெறுமனே நீங்கள் இந்த ரைஸை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.